الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் அருட்கிருபையின் பொருட்டால் இஸ்லாமிய வருட கணக்கின் பிரகாரம் 2ஆம் மாதமாக இருக்கக்கூடிய சஃபருடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குழுமி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 5 நாட்களிலே நாம் பழங்காகிதம் அடைய வேண்டிய, மகிழ்ச்சியை பரப்பிக்கொள்ள வேண்டிய, சந்தோஷத்தின் விளிம்புக்கே போக வேண்டிய மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தியான ஆண்டாண்டுதோறும் நாம் வரவேற்று அந்த மாதம் முழுக்க அல்லாஹ்வின் தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய புகழை கீதங்களாக பாடவும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மேடை அமைத்து பேசவும், அவர்களுடைய சொல் செயலை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்காக வேண்டி என்று ஆயத்தப்படக்கூடிய சிறந்த பொன்னான மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தை இன்னும் ஒரு 5 நாட்களிலே நாமெல்லாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த செய்தி நமக்கு மிக மிக மகிழ்ச்சியான, சந்தோஷமான செய்தியாக இருக்குகின்றது. ஏன் அதை நாம் வலியுறுத்துகின்றோம் என்று பார்க்கும் பொழுது, அல்லாஹ் படைத்த 12 மாதங்களிலே ஒவ்வொரு மாதங்களும் ஒரு வகையான சிறப்பிற்குரியவை. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ரமலானுடைய மாதம் ஷஹருன் முபாரக்குன், பரக்கத்தான மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அந்த மாதத்தை அல்லாஹு தஆலா 3 சிறப்புகளை கொண்டு அலங்கரித்திருக்கின்றான். முந்தைய 10 நாட்கள் ரஹமத்திற்குரிய நாட்கள், இடைப்பட்ட 10 நாட்கள் மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை நல்கக்கூடிய நாட்கள், இறுதி 10 நாட்கள் நரக விடுதலை தரக்கூடிய நாட்கள். மேலும் அந்த இறுதி 10லே அல்லாஹ் ஒற்றைப்படையான இரவுகளில் ஒரு இரவை 1000 மாதங்களை விட சிறப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றார். மேலும் அந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் 10 முதல் 70, 700 என்ற அடிப்படையில் இஹ்லாஸை பொறுத்து நன்மைகள் கூடிக்கொண்டே செல்கின்றன. இதையெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் அறிந்து வைத்திருக்கின்றோம். ரமலானை பற்றி சொல்லும் பொழுது அதே போன்று இன்னும் சிறப்பாக துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை சொல்லுவோம். உலகின் எல்லா திசைகளிலே இருந்தும் வசதி படைத்த நல்லடியார்கள் ஆயுளைய ஒரு முறை செய்ய வேண்டிய ஃபர்லான ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ்வுடைய இல்லம் நோக்கி பயணப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய காலம்.
அதனுடைய முந்தைய 10 நாட்கள் அவ்வளவு சிறப்பிற்குரியவை. குறிப்பாக அரஃபாவுடைய நாள் மிக சிறப்பிற்குரிய நாள். இப்படி துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்து ஞாபகத்திற்கு வந்துவிடும். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மாலூமாத். ஹஜ் என்பது குறிப்பிடப்பட்ட மாதங்களிலே இருக்குகின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானே, அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய அமலை தாங்கி நிற்கக்கூடிய மாதம் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். அதை நாம் சிறப்பாக சொல்லுவோம். அதே போன்று முஹர்ரமுல் ஹராம், கண்ணியத்திற்குரிய முஹர்ரம் மாதம். அந்த முஹர்ரம் மாதத்தின் சிறப்பை நாம் சென்ற மாதம் முழுக்க பேச செய்தோம். முஹர்ரம் மாதம் அவருடைய 10ஆம் நாள் யௌம ஆஷூரா. அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு மிக மிக உயர்ந்த சிறப்பு. காரணம், அல்லாஹு தாலா இந்த துன்யாவை படைத்தது அந்த ஆஷூராவிலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தது ஆஷூராவிலே. சொர்க்கத்திலே அவர்களை அனுப்பியது ஆஷூரா நாளிலே. அதே போன்று உலகத்தில் நடைபெற்ற நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளின் பொழுதெல்லாம் அல்லாஹு தாலா தன்னுடைய விசேஷமான சக்தியை பூமிக்கு அனுப்பி மக்களெல்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மகிமையை வல்லமையை காட்டிய நாட்கள். அதற்கு உதாரணங்கள்லாம் சொன்னோம். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டம் அணைந்து போனது. நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெள்ளப்பிரளயத்தில் இருந்து விடுவு செய்தது. நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கடுமையான வியாதி இருந்து அவர்களை விளக்க செய்தது. இப்படி பல சிறப்புகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவைகளையெல்லாம் நான் ஞாபகப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு வகையான சிறப்புகள் இருந்தாலும் கூட இந்த ரபியுல் அவ்வளுடைய சிறப்பு இருக்கின்றது அல்லவா. இது எல்லா சிறப்பான மாதங்களை விடவும் சிறப்பிற்குரிய ஒரு மாதம். எல்லா வகையான சிறப்புகள் அடங்கிய எல்லா மாதத்திற்கும் மேல்பட்ட சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக நாம் சொல்ல வேண்டும். அதற்கு வெளிப்படையான காரணத்தை நாம் சொல்லுவோம். அந்த மாதத்தில்தான் அல்லாஹ்வின் தூதர் சையதுல் அன்பியா ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பது வரைக்கும் மட்டும் நமக்கு தெரியும். நபிகளால் பிறந்த மாதம், மீலாதுன் நபி கொண்டாடப்படக்கூடிய மாதம் என்பதை மட்டும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இது வெளிப்படையான அனைவரும் அறிந்த செய்தி. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, குஃபார்களும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் சற்று உள்ளே சென்று திருக்குரான் ஹதீஸுடைய அடிப்படையிலே சற்று ஆய்வு செய்வோமேயானால் இந்த ரபியுல் அவ்வல் எவ்வளவு சிறந்த மாதம். அந்த ரபியுல் அவ்வலை சிறப்பாக்கி வைத்தார்களே எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவின் மூலம். அந்த வரவு இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் என்னவாக இருந்திருக்கும்? இந்த உலகம் இருந்திருக்குமா? சூரியன் இருந்திருக்குமா? சந்திரன் இருந்திருக்குமா? இந்த அண்ட சிராசங்கள் இருந்திருக்குமா என்று பார்ப்போம் என்றால் ஹதீஸ்களிலே நிறைய தொகுப்புகளை நாம் பார்க்கலாம். மிக விரிவாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் பேச வேண்டியிருப்பதினாலே உங்களுக்கு இந்த வாரத்திலே 2 பிரபலமான ஹதீஸ்களை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அப்போ நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததினால் மட்டும் சிறப்பு என்பது ஒரு புறம் இருக்கு. அதையும் தாண்டி அவர்களை அல்லாஹ் படைத்தது ஏன், படைக்காமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதனை குறித்து அல்லாமா ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே மௌதுஆத் என்ற கிதாபிலே அவர்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, வரவை குறித்து, சிறப்பை குறித்து அவர்களை சிலாகித்து சொல்லப்பட்ட ஹதீஸ் வரலாற்றோடு சேர்த்து சில ஹதீஸ்களை பதிவு செய்வார்கள். அதிலிருந்து 2 ஹதீஸ்களை உங்களுக்கு நான் ஆதாரபூர்வமாக நேரடியாக சொல்லி காட்டுவேன். அவைகளை நாம் விளங்குவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பாமர முஸ்லீமாக இருந்தாலும் சரி, படித்த ஆலிம்களாக இருந்தாலும் சரி, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பா, இவ்வளவு உயர்ந்தவர்களா என்பதனை அவர்கள் நன்கு வழங்க முடியும். 100க்கு 100 சிறப்பு வாய்ந்தவர்கள்தான்
எல்லா நபிமார்களையும் விட, எல்லா படைப்புகளையும் விட, எல்லா வகையான அல்லாஹு தாலாவை தவிர மற்ற உண்டான அனைத்து வஸ்துக்களையும் விட என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை நாம் அந்த ஹதீஸ் மூலமாக விளங்கலாம். சற்று நீளமான ஹதீஸாக இருப்பதனால் அதை நான் மனதில் விட முடியாமல் எழுதி வைத்திருக்கின்றேன். அதை உங்களுக்கு நான் அப்படியே படித்து காட்டுவேன். வான் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா, சஹாபா பெருமக்களிலே சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மேம்பட்ட சஹாபாக்களில் உண்டானவர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஹலர்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத யௌமின், நான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு நாள் சென்றிருந்தேன். அப்போ சஹாபாக்களும் நாங்கள்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஃபைதா பி அராபியின் ஹாஃபின் ராஹிலின் பதுவியின், அந்த சபைக்கு ஒரு கிராமப்புற அரபி வந்தார். அந்த சபைக்கு ஒரு கிராமப்புற அரபி வந்தார். அவருடைய தோற்றத்தை கூறுகின்றார்கள், செருப்பணியாது வெறும் காலோடுள்ளவராக இருந்தார், தலை சீவாத பரட்டை தலை உள்ளவராக இருந்தார், பிரயாண கிளப்பில் இருந்தார். வந்தார், வந்து கது வகஃப அலைனா, எங்களை நோக்கி முன்னோக்கி நின்றார். ஃபசல்லம, எங்கள் எல்லாருக்கும் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னார். எங்களை பார்த்து என்ன செஞ்சார், இந்த காட்டுப்புற அரபி அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபரதத்னா அலைஹி, அதுக்கு நாங்கள் உடனடியாக எல்லாருமா சேர்ந்து வலைக்கும் அஸ்ஸலாம் பதில் சொல்லிட்டோம். அப்புறமா அவர் சொன்னார், ஃபகால, அவர் சொல்கிறார், யா கௌமு ஐயுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ மக்களே, உங்களிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பவர்கள் யார் அப்படின்னார். எல்லாம் தான் உட்கார்ந்துருக்குறோம். வந்தால் கேட்டார், உங்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு பதிலாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் கேட்குற அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நான் தான் அப்படின்னாங்க. ஃபகாலல் அராபி, அப்போ அந்த அரபி சொன்னார், லகத் ஆமன்து பிக்க கப்ல அன் அராக்க, யா ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்கறதுக்கு முன்னாலேயே உங்களை குறித்து அறிந்து நான் ஈமான் கொண்டு விட்டேன். நேரில் நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். முன்கூட்டியே நான் உங்களை பார்க்காமலேயே ஈமான் கொண்டு விட்டேன். வ அஹபபுத் கபுல அன் அல்காக்க, உங்களை சந்திக்கும் முன்னராகவே உங்கள் மீது நான் முஹப்பத் அன்பை நான் செலுத்தி விட்டேன், வைத்து விட்டேன், அன்பு செலுத்திட்டேன். அது மட்டுமல்ல, வசத்தூக்க கபுல அன் அரா வஜ்ஹக, உங்களுடைய திருமுகத்தை பார்க்கும் முன்பாகவே நீங்கள் உண்மையான நபிதான், நபியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் உறுதி செய்து விட்டேன். இந்த 3 செய்தியை சொல்கிறார். உங்களை பார்க்காமையே நான் ஈமான் கொண்டேன், சந்திக்காமையே முஹப்பத்து வச்சேன், உங்களை சந்திக்காமையே உங்களை உண்மையான நபி என்பதாக நான் ஏற்றுக்கொண்டேன், யாரை சொல்லலாம், இந்த 3 விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, வலாக்கின்னி உரீது அன் அஸ்அலக அன் ஹிசாலின், எல்லாம் ஈமான் கொண்ட சரிதான், ஆனால் சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்குது, நான் கேட்கலாமா அப்படின்னாரு. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல் அம்மா பிதாலிக்க, நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்களோ கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபியை பார்த்து அது சொன்னாங்க. அப்போ சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஃபிதாக அபீவ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகுங்க. ஏன்னா நான் கேட்குற கேள்வியில் உங்களுடைய மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் படலாம், முன்னாடியே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ற வகையில் என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகுக என்று சொல்லிட்டு ஒரு 4 கேள்வி கேட்டார். ஒரே 4 கேள்வி. 1வது, அலைஸல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல கல்லம மூசா, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எல்லா நபிமார்கள்ட்டையும் பேசுனதாக இல்லை, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் பேசினான் அல்லவா அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால பலா, ஆமாம், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட நேரடியாக
அதாவது பேசினாங்க, பதில் பேசுனாங்க, நேரடியாக அல்லாஹ் வரல, சப்தம் வந்தது, பேசினாங்க. கலீமுல்லா. திரும்ப ரெண்டாவதாக கேட்டார். இதுதான் முதல் கேள்வி. வஹலக ஈசா மின் ரூஹில் குதுஸ். அல்லாஹு தஆலா நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு மட்டுமே படைத்தான் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. காலபலா, ஆமாம், ரூஹுல்லா, அல்லாவுடைய ரூஹுன்னு பேர் அவங்களுக்கு, அல்லாஹ் அப்படித்தான் படைத்தான். சரி. மூணாவது கேள்வி, வத்தஹத இப்ராஹீம ஹலீலா. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஹலீல், உயிர் நண்பனாக ஆக்கி கொண்டதா திருமறை சொல்லுதே, சரிதானா அப்படின்னாங்க. காலபலா, ஆமாம். நாலாவதாக கேட்டார். வஸ்தஃபா ஆதம. அல்லாஹு தஆலா ஆதமைத்தான் தேர்ந்தெடுத்தான்னு குர்ஆன்ல சொல்லு. அல்லாஹு தஆலா ஆதமைத்தான் தேர்வு செஞ்சான், சரிதானா? ஆமாம். அப்போ 4 கேள்வி கேட்குறாரு, 4 சரியாக இருக்குது. திரும்ப சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் அன்த பி அபி உம்மி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அர்ப்பணமாகட்டுமாக. ஐயு ஷையின் உஅதீத மினல் ஃபஸ்ல். இப்படிலாம் 4 நபிமார்கள் சிறப்பு இருக்குது. மூசா கிட்ட எல்லாம் பேசுனது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹால் படைத்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஹலீலாக ஆக்குனது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செஞ்சு எல்லாம் நபியாக ஆக்குனது, இதெல்லாம் சொன்னுங்க, சரிதான். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், இவர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார். இவர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் மன்னிக்கணும், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் அப்படின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணம், ஒரு நொடி தன்னுடைய தலையை நெஞ்சின் பக்கம் அவர்கள் அத்ரகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை சற்று தாழ்த்தினார்கள். ஹதீஸில் அப்படியே வருது. என்ன, தலையை தாழ்த்தினாங்க. அல்லாஹ்வுக்கு பொறுக்கலை. தன்னுடைய நபி எவ்வளோ உயரமான நபி அவங்க. அவர்கள் ஒரு மனுஷன் கேட்குறாரு, கிராமவாசி கேட்குறார், இவ்வளோ சிறப்பெல்லாம் சொல்லி உண்மையாக தான் கேட்குறாரு. அதற்கு என்னுடைய ஹபீப் அவருக்கு முன்னால் தலையை வணங்கிவிடக்கூடாது, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி உடனடியாக ஃபஹபத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறக்கிட்டான். ஜிப்ரீலை இறக்கி விட்டான்ல, உடனே வந்துட்டாங்க. வந்த உடனே வந்தாங்க. ஃபகால அல்லாஹு யுக்ரிஉக ஸலாம். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு சலாமை சொல்லும்படியாக சொன்னான். வலைக்கும் ஸலாம். முடிச்சாச்சு. யகூல் யா ஹபீபி லிம அத்ரஃப்த. அல்லாஹ் கேட்குறான் உங்கள்கிட்ட, என்னுடைய ஹபீப் அவர்களே, நீங்கள் தலையை லேசாக சாய்ச்சிங்கல்ல, அது அல்லாஹ்வுக்கு மனம் பொறுக்கலை. ஏன் நீங்கள் அப்படி தலையை சாய்க்கணும்? இருஃபா ரஸக, உங்களுடைய தலையை உயர்த்துங்க. உயர்த்தி ஒருத்தத் அலல் ஆராபி ஜவாபஹு, நான் சொல்லக்கூடிய செய்தியை பதிலாக அந்த காட்டரபிக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்ன அது? மாதா அகூல் யா ஜிப்ரீல். அப்போ கேட்டாங்க, ஜிப்ரீல நான் இதுக்கு என்ன பதில் சொல்லட்டும்? கால அல்லாஹு யகூலு இன் கல்லம் து மூசா ஃபில் அர்லி ஃபகத் கல்லம் துக வான் தமை ஃபிஸ் ஸமா. அவர்கிட்ட சொல்லுங்க, நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா பேசினான். எங்கே வச்சு பேசினான்? பூமியில். ஆனால் ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் உங்களோடு வானத்தில் வைத்து நேரடியாக பேசவில்லையா? மூசா கிட்ட நேரடியாக எல்லாம் பேசலை, சப்தம் தான் வரும். நபியே, உங்களிடம் நான் வானத்தில் வைத்து நேரடியாக பேசவில்லையா? அதை சொல்லுங்கள். பூமியை விட வானம் உயர்ந்த ஸ்தானம் அல்லவா, அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ சொன்னாங்க, நான் அல்லாட்ட நேரடியாக வானத்திலே பேசணும்பா. இது ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக ரெண்டாவதாக சொன்னாங்க, இன் குன்து இத்தகது இப்ராஹீம ஹலீலன்
ஃபகத் இத்தஹஸ்துக மின் கப்லு ஹபீபா. நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஹலீலாக தேர்ந்தெடுத்தான், உயிர் நேசம். ஆனால் தங்களை நான் ஹபீபாக ஆக்கிக்கொள்ள இல்லையா? ஹபீபு ஹலீல் ரெண்டு வார்த்தை இருக்குது. ஹலீல்னு சொன்னாக்கா ஒரு அன்பன் எதை விரும்புவானோ அதை மட்டும் செய்பவருக்கு பேர் ஹலீல். அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டார். எதை அல்லாஹ் விரும்பினானோ அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஹபீபு ஹலீலுக்கு உண்டான அர்த்தம் இது. ஹபீபுன்னு சொன்னால் இவர் எதை விரும்புவாரோ அதையே அல்லாஹ் சட்டமாக்குவான். இவர் எதை விரும்புகின்றாரோ, இவர் எதை ஆசைப்படுகின்றாரோ இதை அல்லாஹ் தஆலா சட்டமாக்குவது, அதை ஆகமாக்கி நடத்தாட்டி காட்டுவது. இது ஹபீப். அப்படிப்பட்ட ஹபீப் அல்லவா தாங்கள், நீங்கள் அதே சொல்லிவிடுங்கள். ஆச்சு. அடுத்து அல்லாஹ் சொன்னா, நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாமல், அதாவது தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டார்கள். குதுஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களை எப்படி படைச்சிருக்கிறான்னு தெரியுமா? உங்களுடைய படைப்பின் ரகசியம் என்னவென்று தெரியுமா? உங்களை படைக்கக்கூடிய நோக்கம் இல்லை என்று சொன்னால் என்னவா இருக்கும்? இந்த உலகத்தில் எதுவுமே இருந்திருக்காது. அவங்களுக்கு தாய் இருந்தாங்க, படைத்தோம். ஆனால் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மற்ற நபிமார்களையும் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்கள் படைக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை நீங்கள் அல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, வலக்கது வதியத ஃபிஸ் ஸமாஇ மௌத்தியன் லம் யத அஹதுன் மின் கப்லிக. மேலும் அல்லாஹ் தஆலா இந்த வானம் பூமி வஸ்துக்கள் எதையுமே படைப்பதற்கு முன்னால், இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறதுக்கு முன்னால், எல்லா படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் உங்களை 100ஆக அல்லாஹ் படைத்ததை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். மேலும் உங்களுடைய பாதம் படாத ஒரு இடம் என்பது வானுலகத்திலே இல்லை. அந்த இடங்களிலே உங்களுக்கு முன்பாகவும் யாரும் மிதித்ததில்லை, உங்களுக்கு அப்புறமும் மிதிக்கக்கூடியவங்க இல்லை. அப்போ வானுலகம் எல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்தவர்கள். وَقَدْ كُنْتَ اسْتَفَيْتُ آدَمَ قَدْ خَتَمْتُ الْأَنْبِيَاءَ وَمَا خَلَقْتُ خَلْقًا أَكْرَمَ عَلَيَّ مِنْكَ. உங்களை விட சிறந்த படைப்பை நான் படைக்க இல்லை என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், உங்களுக்காக வேண்டி நான் ஹவுதுல் கௌசரியை படைத்திருக்கின்றேன், உங்களுக்கு நான் ஷஃபாத் என்ற உரிமையை கொடுத்திருக்கின்றேன், தாஜ் என்ற அந்த கிரீடத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன். ஹஜ் என்பதும் உம்ரா என்பதும் ரமதான் என்பதும் உங்களின் பொருட்டால் உருவாக்கப்பட்டது. ரமதான் மாதம் என்பது உங்களால் வந்தது தான். நீங்கள் வரக்கூடிய நோக்கம் அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா ரமதானை படைத்திருக்க மாட்டான். குர்ஆனை பற்றி என்ன சொல்கிறான்? உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஷஹரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்குனதுனால ரமதானுக்கு சிறப்புன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நீங்கள் குர்ஆன் இறங்குனதால் ரமதானுக்கு சிறப்பு. குர்ஆனை கொண்டு வந்த நீங்கள் வர இல்லை என்று சொன்னார். ரமதான் இருந்திருக்காது, குர்ஆன் இருந்திருக்காது, பக்ரீத் இருந்திருக்காது, ஹஜ் உம்ரா எந்த அமலும் இருந்திருக்காது. எனவே அவைகள் அனைத்திற்கும் காரணம் நீங்களாக இருக்கின்றீர்கள். வல் உம்ரத வல் குர்ஆன் வ ஃபஸ்ல ஷஹர் ரமலான் ஹத்தா லில் அர்ஷி ஃபில் கியாமா. கியாமத் வரையிலே, கியாமத் நாளையிலே இந்த அரசுடைய நிழல் இருக்கிறது உங்களுக்கெனவே தயாரிக்கப்பட்டது. மேலும் ஒரு தனித்துவமான சிறப்பை சொன்னால், வலக்கது கரண்ட் இஸ்மக்க மா இஸ்மி, என் பெயரோடு உங்கள் பெயரையும் நான் சேர்த்து வைத்திருப்பது பெரிய சிறப்பு. எங்கெல்லாம் எனது பெயரை கூறப்படுமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுமோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் தானா பின்னால் வந்துடுவாங்க. என் பெயரோடு உங்கள் பெயரை நான் சேர்த்து வைத்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு சொல்லிட்டு சொல்கிறான். வலவுலா யா முஹம்மது மா ஹலக்து துன்யா, முஹம்மதே தங்களை படைக்கும் நோக்கம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்பதாக. ஆக இந்த உலகம் படைக்கப்பட, உலகில் உண்டான வஸ்துக்கள் படைக்கப்பட, அரிசு குர்ஸ் லவ்ஹு கலம் மா சிவல்லான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அல்லாத மற்ற எதையும்
அல்லாஹு தாலா படைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் நூரே முகம்மதி முகமது சலாசமுடைய ஒளியை தான் படித்தது. அவ்வளவுமா ஹலக்கல்லாஹ் நூரி வகுல்ல ஷையின் மின் நூரி. அல்லாஹ் முதல்ல படைத்தது என்னுடைய ஒளியை, அதுதான் எல்லா வஸ்துக்களையும் படைத்தான் என்பது அந்த ஹதீஸ் முடிகின்றது. போய் இன்னொரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை தான் சொல்கிறாங்க. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய அழைப்பை ஏற்று அந்த தூர் மலைக்கு போகிறாங்க பேசுகிறதுக்காக வேண்டி. அவங்க போன உடனே ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அல்லாஹ்ட்ட கேட்டுட்டாங்க, யா அல்லாஹ், எந்த நபிமார்களுக்கும் இப்படி உன்னிடத்துல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு நீ கொடுத்த. நான் பேசுகிறேன், பதில் சொல்கிறேன், நீ பேசுகிற, நான் பதில் சொல்கிறேன். இந்த சிறப்பு எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதற்கு நான் என்ன தவம் செய்தேன், நான் என்ன சிறப்பு செய்தேன், என்னிடத்தில் எந்த ஒரு சிறப்பை நீ பார்த்தா யாரப்பே என்பதாக கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், யா மூசா, ரஐத்து கல்பக முத்தவாலிஅன் இலைய. உம்முடைய இதயம் கல்பு இருக்கு இல்லையா, சதா என் பக்கமே சாய்ந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். ரொம்ப உங்களை நான் முகப்பத்து வைக்கிறேன். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபஷ்குர் நீ, எனக்கு நீங்கள் சுக்குர் செஞ்சுக்கிட்டே இருங்க. வஹுதுமா ஆத்தைத்துக்க, உனக்கு நான் தரக்கூடிய வேத வரிகளை சரியாக நீங்கள் அமல் செய்து மக்களுக்கு சொல்லுங்கள். வக்கும் என ஷாக்கிரீன், எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக நீங்கள் இருங்க என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னால், நீங்கள் வாழும் காலமெல்லாம் எனக்கு மாறு செய்வதற்கு மட்டுமல்லாம் செய்யக்கூடாது, வமுத் அலா தௌஹீதின், மூத்தா போகும் பொழுதும் நீங்கள் தௌஹீத் அந்த ஓரிரை கொள்கையோடு மூத்தா போகணும். வஹுப்பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய முஹப்பத்தை கல்பில் வைத்தவர்களாகத்தான் நீங்கள் மூத்தா போகணும் என்று சொன்ன பொழுது நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சந்தேகம் வருது. முஹம்மதுன்னு எப்போவோ வரப்போகிறவங்க, அவங்களை நான் முஹப்பத் வைச்சா தான் எனக்கு ஈமான் சரியாகுமா? நான் மூத்தா போகும் பொழுது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை கல்பில் ஏந்திதான் வர்ணமாக வேண்டுமா என்பதாக அல்லாஹ்ட்ட கேட்டு சொன்னாங்க. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சிறப்பு என்ன, அவங்க யாருன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் ஹதீஸ்களில் சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் சொல்ல செய்தானாம், லவ்லா முஹம்மதும் உம்மத்துஹு, முஹம்மதும் அவருடைய உம்மத்து மட்டும் படைக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என்று சொன்னால், லமா ஹலக்துல் ஜன்னத வலன்னார, சொர்க்கத்தையும் படைத்திருக்க மாட்டேன், நரகத்தையும் படைத்திருக்க மாட்டேன். வல ஷம்ஸ வலல் கமர, சூரியனையும் படைத்திருக்க மாட்டேன், சந்திரனையும் படைத்திருக்க மாட்டேன். வலல் லைல வலன் நஹார, இரவையும் படைத்திருக்க மாட்டேன், பகலையும் படைத்திருக்க மாட்டேன். வலா மலக்கன் முகர்ரபன், இந்த முகர்ரபான மலக்குகள் இருக்கிறாங்க இல்லையா, அது ஜிப்ராயில், மீகாயில், இஸ்ராயில்னு சொல்கிறோமே, நெருக்கமான மலக்குகள், அவர்களையும் படைத்திருக்க மாட்டேன். வலா நபியன் முர்சலன், அனுப்பப்பட்ட எந்த நபியையும் நான் படைத்திருக்க மாட்டேன், அனுப்பியிருக்க மாட்டேன். சொல்லிட்டு எல்லாம் சொன்னால், வலா ஈயாக்க, ஒன்றையும் கூட படைத்திருக்க மாட்டேன்னு சொல்கிறேன் கடைசியாக. உடனே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படி ஒரு சிறப்பா, அவ்வளோ உயர்வா அப்படின்னு சொன்னால் என்னையா நபியாக அனுப்பணும், அந்த உம்மத்தில் ஒரு ஆளை என்னை அனுப்பியிருக்கலாம் அல்லவா என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஆசைப்பட்ட உம்மத்தி. அந்த அளவிற்கு சிறப்புக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய வரவை நாம் எதிர்பார்க்க செய்கின்றோம், உலகமே எதிர்பார்க்கின்றது. அதோடு ஆஷிக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இஷ்கு கொண்ட அந்த ஆஷிக்கின்கள் பெருமானார்களுடைய அந்த புகழை பாடி பாடி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். பேச்சாளர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை பேசி பேசி அவருடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையிலே அந்த மாதம் முழுக்க சிறப்புகள் நடைபெறும். அதனுடைய ஈர்ப்பாக நம்முடைய மஹல்லாவிலே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 4ஆம் தேதி மாலை இந்த மௌலிதுடைய இரவு ஆரம்பமாகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் வழமையாக செய்யப்படக்கூடிய அந்த முறை பிரகாரம் மகரிபிலேருந்து இஷா வரைக்கும் மீலாது ஷரீஃப் மௌலூதினுடைய சபை நடைபெறும். அனைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக
உங்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நான் அழைப்பு கொடுப்பதோடு அடுத்து 16ஆம் தேதி சரியாக மீலாது 12ஆம் நாள் விசேஷமான முறையிலே ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பள்ளியிலே ஒரு பேச்சாளரை அழைத்து பேச வைப்பது. சென்ற வருஷம் ஷதுதீன் பாக்கவி வந்திருந்தாங்க, சிறப்பான முறையில் செஞ்சாங்க. அந்த முறையில் இந்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் மௌலானா டாக்டர் ஹலீல் அகமது முனீரி எம்ஏ எம்ஃபில் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அதாவது திங்கட்கிழமை 16ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் லொஹர் வரைக்கும், காலையில் 9 லொஹர் வரைக்கும். பிறகு துவார் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் தாவத் இருந்து வச்சுருக்கிறாங்க. இந்த 2 நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு அழைப்பு விடுப்பதோடு ஒரு முக்கியமான செய்தியாக நம்முடைய பக்கத்து இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, அந்த பாண்டிச்சேரியில் வெள்ளியநல்லூர்னு தெரியும். அங்கே ஒரு இஸ்லாமிய ஜமாத் பெரிய ஒரு மஹல்லா ஒன்று இருக்குது, சுல்தான்பேட்டைன்னு சொன்னோம். எல்லாரும் தெரியும் சுல்தான்பேட்டை. அங்கே வந்து ஜாக்கிர் ஹுசைன் நகர் ஒரு ஏழ்மையான மக்கள் வாழக்கூடிய பகுதி. இடம் வாங்கியிருக்கிறாங்க, அதில் தகர கொட்டாய் பொறுத்து தூக்கிட்டுருக்கிறாங்களாம். அங்கே ஒரு பள்ளிவாசல் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல ஜும்மாக்களாக நம்முடைய பள்ளிவாசலில் அவங்க கேட்டிருக்கிறாங்க. வாய்ப்பு இல்லாததுனால சில வருகை தந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு செய்கிறதில்ல, இது அல்லாவுக்காக செய்கிறது. அல்லாவுடைய இல்லத்தை நாம் கட்டுவதற்காக உதவி செய்யணும். யார் ஒருவர் உலகத்தில் இறைவனுக்காக பள்ளிவாசலை கட்டுவதற்காக முடிஞ்ச அளவு உதவி செய்வாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகையை சிறப்பாக ஆக்கி வைக்கிறான் என்பது ஹதீஸாக இருக்குது. அந்த அடிப்படையில் நிறைய பேர் வந்துட்டுருக்கிறாங்க, செஞ்சுட்டுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலே நம்முடைய ஹுசைன் நகர் பள்ளிவாசலுக்காக வேண்டி நாம் உதவி செய்வோமாக என்பதாக நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வாஹு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.